Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வேர்க்கடலை ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். வேர்க்கடலை 1 கப். இதை ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி அப்புறம் தான் நம்ம இந்த கவர் இருக்குல்ல எல்லாமே எரிட்டணும், ரிமூவ் பண்ணணும். இப்போ ஃப்ரை பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ பாரு எல்லா கவர் வந்துச்சு. இந்த இப்போ போதும், கேஸ் ஆஃப் பண்ணலாம். இப்போது கூலிங் இருக்கணும். அப்போ தான் கூலிங் ஆயிடுச்சு தான் இப்போ தான் கவர் எடுத்து முடியும், ரிமூவ் பண்ண ஈஸியாகும். அதை இப்போ சூடு கொஞ்சம் கூலிங் இருக்கட்டும். இப்போது கவர் எடுத்து முடிஞ்சிச்சு பாருங்க. இப்படி தான் செய்யணும். இப்போது நம்ம ஒரு பவுலில் வைக்கலாம். பால் 1 கப் ஊற்றணும். பால் ஊற்றிச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணணும் அட்லீஸ்ட் 20 மினிட். இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் வைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுச்சு. இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணலாம். இப்போது பால் 1 கப் ஊற்றணும். ஒன் கப் பால். அப்போ திருப்பி கிரைண்ட் பண்ணணும். போதும் இப்படி தான் வரணும். இப்போ மாவு மாதிரி தான் வரணும். இப்படி தான் போதும். இப்போ போதும். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். இப்படி தான் ஸ்டேர் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் திக் ஆயிடுச்சு தான் சுகர் வைக்கணும். அப்போது கார்டமோன் பவுடர் வைக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு வரணும் பாரு. இந்த ஸ்டேஜில் வரணும். அப்போது சுகர் போட்டணும். இந்த ஸ்டேஜில் 1/3 கப் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ஏலக்காய் 1/4 டீஸ்பூன். ஃப்ளேவர் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்டர் பண்ணணும், குக் பண்ணணும். இல்லை குக் பண்ணதா இருக்கணும். அப்போது கொஞ்சம் திக்கு வரணும். அப்போ தான் நல்லது. இந்த மாதிரி ஸ்டேஜில் வரணும். கொஞ்சம் திக்கு வேணும். கொஞ்சம் நம்ம குக் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் போதும். இப்போ போதும். அப்போது நம்ம இந்த பாத்திரமில் வச்சு அப்போது ஃப்ரிட்ஜில் வைக்கணும். கூலிங் வைக்கணும். சரி போதும். இது எண்ணெய் அப்ளை பண்ணணும். இந்த பாத்திரமில் எல்லாம் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணி அப்போ தான் அந்த மாவு தான் ஊற்றணும். இந்த போதும். இப்போ ஃப்ளாட்டை போட்டாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போது மேலே தான் நம்ம கோகோனட், தேங்காய், ஃப்ளாக்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு இப்போது எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்துச்சு. நல்லா திக்காக வந்துச்சு பாரு. சூப்பர் ஆயிடுச்சு. பார்க்குறக்கு நல்லா சூப்பர். அப்போது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீட்டில் தான் செஞ்சு பாருங்க. இது சம்மர் டைம் இல்லைன்னா
வெக்கேஷன் டைம் அந்த டைமில் குழந்தைக்கு ஸ்நாக்ஸ் நம்ம செய்யலாம். இப்படி இது செஞ்சுன்னா அவங்களுக்கு தான் நல்லா நல்லா ஹெல்த்தாகவும் நல்லா உடம்புக்கு நல்லதான். அப்போ தான் வேறு கடையில் வாங்கின தேவையில்லை. நம்ம வீட்டில் தான் நம்ம இப்படி தான் நம்ம செஞ்சும்போது அவங்களுக்கு தான் பயங்கர தான் உடம்புக்கு நல்லதான். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் அந்த ஸ்டெப்ஸ் தான் செஞ்சில்ல, அந்த ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் செஞ்சு முடிஞ்சு நான் வேணுமன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வேணுமன்னா 24 hours நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்ல திக்காகவும் அப்போது கொஞ்சம் டேஸ்டாகவும். அப்போது வேணுமன்னா 6 hours போட்டலாம், இல்லைன்னா 24 hours போட்டோன்னா பெஸ்ட்டாகவும். அப்படி தான் நீ செஞ்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.